சட்டசபையில் திடீர் பரபரப்பு. பிடி பீரியடில் எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு G² மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? G² மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இது பிடி பீரியட் இல்ல, உட்காருங்க பேசலாம். பரந்தூர் விமான நிலையத்திற்கு வந்த வில்லங்கம். ஒண்ணு G² மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவளா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. நிர்மல் குமாருக்கு தங்கம் தென்னரசு கொடுத்த பதிலடி. G² மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? பரந்தூர் விமான நிலைய விவகாரத்துல G² மாப்பிள்ளைன்னு அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேசியது சர்ச்சையை கிளப்புச்சு. இதற்கு பதிலடி கொடுத்த திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு லாட்டரி மருமகன்னு பதிலடி கொடுத்தாரு. விமான நிலைய விவாதம் போய் சட்டசபையில் மாப்பிள்ளை மருமகன் பஞ்சாயத்தா மாறிடுச்சு. இருதரப்பும் மாறி மாறி குத்திய இந்த வார்த்தை போரின் பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தி ஜெம் தொலைக்காட்சியில விரிவாக பார்க்கலாம். சட்டசபையில தொழில்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றுச்சு. அப்பதான் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டது தொடர்பா விவாதம் எழுந்துச்சு. இதற்கு பதிலளித்த அமைச்சர் CTR நிர்மல்குமார் பரந்தூர் விமான நிலையம் திட்டத்திற்காக மொத்தம் 5846 ஏக்கர் நிலம் தேவைப்பட்டதா சொல்றாரு. அதுல 3774 ஏக்கர் பட்டா நிலங்களும் 2681 ஏக்கர் விவசாய நிலங்களும் அடங்கியதா அவர் சொல்றாரு. இதனால் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட இருந்த நிலத்தின் அளவு மற்றும் அதன் தன்மை குறித்து சட்டசபையில விவாதம் நடைபெற்றுச்சு. இதுல 1972 ஏக்கர் அரசு நிலங்களாகவும் அதுல 1858 ஏக்கர் நீர்நிலைகளாக இருந்ததாகவும் சொல்றாரு. இது மட்டும் கிடையாது, திட்டத்திற்காக சுமார் 90% நிலம் இன்னும் கையகப்படுத்தப்படல அப்படின்னும் மொத்தமா 1802 ஏக்கர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளதா சொல்றாரு. குறிப்பா சொல்ல போனா ஏகனாபுரம், காரை போன்ற கிராமங்கள்ல 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தப்படல அப்படின்னு அமைச்சர் விளக்கம் அளிக்கிறாரு. இது மட்டும் கிடையாது, சென்னை விமான நிலையத்தில் 5வது டெர்மினல் திறக்கப்பட்டால் ஆண்டுக்கு 5.5 கோடி பயணிகளை கையாளும் திறன் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. பரந்தூர் விமான நிலையத்திற்கு இன்னும் சுற்றுச்சூழல் அனுமதியே வரல. அதிமுக ஆட்சியில தொடங்கிய திட்டம் தான் அது. ஆனா பெருசா எந்த நகர்வும் நடக்கலைன்னு அமைச்சர் CTR நிர்மல்குமார் சொல்லிட்டாரு. அதோடு நிற்காம G² மாப்பிள்ளைக்காக தான் கதறாங்கன்னு ஒரு குண்டையும் தூக்கி போட்டுறாரு. அதுக்கு திமுக MLA தங்கம் தென்னரசு சும்மா இருப்பாரா? உடனே பதிலடி கொடுத்து வேறு எந்த லாட்டரி மருமகனுக்காக புதிய விமான நிலையத்தை கொண்டு வரீங்கன்னு நானும் கேட்கிறேன் அப்படின்னு கேட்டு சட்டசபையை சூடாக்கிட்டாரு. விமான நிலைய விவாதம் எங்கேயே போய் மாப்பிள்ளை மருமகன் கணக்கில் மாறி வார்த்தை போரா வெடிச்சிருச்சு. சென்னையின் புவியியல் அமைப்பை கருத்தில் கொண்டால் வேறு எந்த இடத்திற்கும் விமான நிலையத்தை மாற்றுவது சாத்தியமில்லை அப்படின்னு சட்டசபையில் விளக்கம் அளிக்கப்பட்டுச்சு. பரந்தூர் தேர்வு செய்வதற்கு முன்பு சோழிங்கநல்லூர், படாலம், பன்னூர் போன்ற பல்வேறு இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் ஆனால் அந்த இடங்களில் விமான நிலைய ஆணை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு தெரிவிக்கப்படுது. இது மட்டும் கிடையாது, சென்னையின் கிழக்கு பகுதியில் வங்கக்கடலும் வடக்கு பகுதியில் தொழிற்சாலைகள் மற்றும் ஏரிகளும் இருப்பதால விமான நிலையம் அமைப்பதற்கான மாற்று இடங்கள் குறைவாக உள்ளதா சொல்லப்படுது. இதன் அடிப்படையிலேயே பரந்தூர் விமான நிலையத்திற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டதா விளக்கம் அளிக்கப்பட்டுச்சு. சென்னையில் 4 திசைகளிலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் சிக்கல்கள் இருப்பதா சட்டசபையில் விளக்கமும் அளிக்கப்பட்டுச்சு. தெற்குல இராணுவ பகுதிகள், கல்பாக்கம், வேடந்தாங்கல் சரணாலயம், கிழக்குல வங்கக்கடல், வடக்குல தொழிற்சாலைகள்னு ஏரிகள் போன்ற பல்வேறு தடைகள் உள்ளதால விமான நிலையத்திற்கான இடத்தை மேற்கு பகுதியில் தேடியதா தெரிவிக்கப்படுது. அதன்படி பன்னூர், பரந்தூர் இடையே ஒப்பீடு செய்து தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்பட்டதா சொல்லப்படுது. இது மட்டும் கிடையாது, விமான நிலையமாக இருந்தாலும் சிப்காட் திட்டமாக இருந்தாலும் அப்பகுதியில் வசிக்கும் மக்களை அப்புறப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே எந்த இடத்தில் குறைந்த அளவிலான மக்கள் பாதிக்கப்படுவார்கள் போன்ற பல்வேறு காரணிகளை கணக்கிட்டு அனைத்து ஆய்வுகளுக்கும் பிறகே பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டதா விளக்கம் அளிக்கப்படுது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் எந்தவித உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு சட்டசபையில் தெரிவிக்கப்படுது. பல்வேறு இடங்களை மத்திய அரசு ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா தான் பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது.
எதிர்காலத்தில் புதிய விமான நிலையத்திற்காக நீங்கள் தேர்வு செய்யும் இடங்களிலும் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சுட்டிக்காட்டப்பட்டுச்சு. சென்னை விமான நிலையத்தில் 2வது ரன்வே அமைக்க எப்படி முடியும், மீனம்பாக்கத்திலிருந்து எத்தனை மக்களை அப்புறப்படுத்த போகிறீர்கள் அப்படின்னு கேள்வி எழுப்பப்படுது. பரந்தூரில் சுமார் 2500 பேருக்கான நிலம் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் முடிவடைந்து விட்டதாகவும் சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் $1.5 டிரில்லியன் பொருளாதார இலக்கை அடைவதற்கு மாறாக செயல்படுகிறீர்களா அப்படின்னு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.